ஹலோ வணக்கம், இது உங்கள் 𝐿𝐴𝐳𝐼𝐻 யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கைமாஸ்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வெட்டிங் கார்டு வந்து கிரியேட் பண்ணுறது, அதை நீங்கள் பர்த்டேக்கும் பாவிக்கலாம். ஸோ வெட்டிங் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறது கார்டு தந்துட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். இது டவுன்லோட் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அது வெப்சைட்டுக்கு போகும், அதில் கொஞ்சம் நின்று டவுன்லோட் ஆப்ஷன் பெறும், டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முதல் மறக்காம 𝐿𝐴𝐳𝐼𝐻 யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முழுக்க செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஈஸியாக இருக்கிறது வந்து எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு பார்ப்போம். ஸோ இரண்டு லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்குன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. ஸோ வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோட டைட்டில் என்னவோ அதை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வரும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி போனீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய எழுதியிருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணிட்டு வாங்க, கீழே ரோல் பண்ணிட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து 35 வினாடி வந்து கவுண்ட் ஆகி கொண்டிருக்கும். ஸோ அந்த கவுண்டிங் முடிய உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுற மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்குரிய மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணலாம். அதில் பாவிச்சு மெட்டீரியல் இருக்குது தானே, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுஇந்த கைமாஸ்டர் ஃபைலோடையே நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்லி தரேன். ஸோ அந்த கைமாஸ்டர் ஃபைலோடு இருக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரடியாகவே உங்களுக்கு வந்து இப்படித்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி நேரடியாகவே ஓப்பன் ஆகும். அதாவது நான் எடிட் பண்ணி வச்சுருக்க அவ்வளோ வீடியோவும் உங்களை செட்டப் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப், அதாவது இந்த கிளிப் நீங்கள் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை நீங்கள் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். மற்றும்படி கீழே வர நேம்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் நேமையும் வந்து மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இப்படியான சின்ன எடிட்டிங்கே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டும் தான் நீங்கள் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ செய்யலாம். ஸோ அது எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு ஈஸிக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்படி வேணுன்னா நீங்கள் எப்படி செஞ்சு கொள்ளலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இஷ்டப்படி செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இப்போ நான் திருப்பி பேக் வரேன். ஸோ பேக்குக்கு வந்து நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து கைமாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி போட்டு க்ரியேட் நியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்களை சைஸ் கேட்கும். அதில் நான் 16:9 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 வீடியோ ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போது அந்த இமேஜ் இந்த வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ அதுக்குரிய மெட்டீரியல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி வெப்சைட்டுக்கு போகும். ஸோ 35 செகண்ட் கவுண்ட் ஆகி கொண்டிருக்கும். அது முடிய நீங்கள் வந்து ஒரே இதில் நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதான் அந்த மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல் லிங்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, அது மாதிரி கடைசியில் வர சேவ் த டேட்ன்ற அந்த இமேஜ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த ஒயிட் கலர் பிளாக் கலர் இருக்குது தானே, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அந்த வீடியோ கிளிப்பை. ஸோ அந்த வீடியோ கிளிப் எப்படி இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்க எப்படி வருது. ஸோ இந்த பிளாக் கலர் இருக்குது தானே, இதுக்கு பின்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா 2 வித ஃபோட்டோவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு முன்னுக்கு கொண்டு வந்துட்டு நான் திருப்பி லேயரில் போயிட்டு நான் வந்து மீடியான்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நான் லென்த்தை வந்து பெருப்பிச்சு கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பெருப்பிச்சு கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. இந்த இமேஜை அந்த கருப்பு பின்னு கொண்டு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ரோல் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பின்னுக்கு போயிட்டுது. ஸோ இப்போ வேறு இதை நான் வந்து கொஞ்சம் பெருப்பிக்கிறேன். அந்த பிளாக் கலருக்கு தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக பெருப்பிக்கிறேன். பெருப்பிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன், ரீசைஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரீசைஸ் பண்ணி அரேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கொண்ட அப்புறம் ஓகேன்ற அப்புறம் நான் வந்து டிக் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ பெர்ஃபெக்டாக வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் அவங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறக்கு. இதில் நீங்கள் கலர் எஃபெக்ட் எதுவும் கூட்ட போகிறீங்க, இந்த இமேஜை கூட்ட போகிறீங்கன்னா நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி போட்டு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் ஃபில்டர் இருக்கும். ஸோ கலர் ஃபில்டரில் போய் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் எஃபெக்ட் நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா திருப்பி கிளிக் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் பிரைட்னஸ் கூட்டுறது, டார்க்னஸ் கூட்டுறது, அதில் நீங்கள் வந்து பார்த்து அமைச்சு கொள்ளக்கூடியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணி போட்டு அதை டிக் மார்க்கை கிளிக் பண்ணி போட்டு மேலே பாருங்க வலது பக்கம் மூலம் எக்ஸ்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிருக்கும், அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி கொள்ளுங்கள். டவுன்லோட் ஆகி சேவ் ஆகும்.
ஸோ அதே போல் தான் நீங்கள் வந்து மற்ற ஃபோட்டோவும் ஆட் பண்ணணும். அதாவது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயின் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா கேர்ளோட ஃபோட்டோ நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ பாயின் ஃபோட்டோக்கு அதே போல் நீங்கள் வந்து அடுத்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அமைச்சுக்கலாம். லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது கலர் எஃபெக்ட் மாற்ற போகிறீங்கன்னா கலர் எஃபெக்ட் மாற்றிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷனை சேவ் பண்ணி போட்டு நீங்கள் சேவ் கொடுத்து இந்த வீடியோவை வந்து 2 கிளிப் மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ திருப்பி பேக் போகிறேன். பேக் போயிட்டு இப்போ நான் என்ன செய்யணும், திருப்பி கிரியேட் நியூவில் போயிட்டு நான் வந்து 16:9 கிளிக் பண்ணுறேன். கிளிப் நெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளிப் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கொடுத்த லிங்கில் இருக்க இன்னொன்று பேக்ரவுண்ட் உண்டு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு பிறகு தான் இதில் நான் வந்து இமேஜ்கள் இருக்கட்டும் இல்லை லெட்டர்ஸ் இருக்கணும் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு முன்னுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு நான் வந்து இதில் வந்து வெட்டிங் இன்விடேஷன் அடிக்கணும். ஸோ அது எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லேயரில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு அது வெள்ளை கலர் டைப் பண்ணபடியாக அந்த வெள்ளை கலருக்கு நான் கலரை மாற்றுறேன். ஸோ அந்த பிளாக்கு போட்டு ரெட்டுக்கு நான் போட்டு நான் வந்து டிக் மார்க் பண்ணி போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டில் உணர்ந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைக்கணும். ஸோ அந்த எழுத்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எழுத்துல ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஸோ இந்த ஸ்மால் கேபிட்டல் போட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு விரும்பின லெட்டர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்குது. நான் வந்து ஒரு ரெகுலர் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது எனக்கு இப்போதைக்கு ஓகே உங்களுக்கு காட்டி தராது. ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் காணாத லெட்டர்ஸ் ஒன்று உங்களை செய்ய வேற இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மேலே ஸ்டொப் இருக்குது. ஸ்டொப்பில் போய் நீங்கள் வந்து லெட்டர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வெட்டிங் இன்விடேஷன்ன்றது வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு லெட்டர்ஸ் வேறு லெட்டர் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன்னா ஸோ அதுக்கு திருப்பி லேயரில் போயிட்டு நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றது அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதில் நான் நிறைய ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் டவுன்லோட் பண்ண இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து டெக்கரேஷன் டிரைவர்ஸ் அப்படின்றது அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண இல்லை அப்படின்னா மேலே ஷொப் இருக்குது, ஷொப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷொப்பை கிளிக் பண்ணிட்டு இப்படி போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு இதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து டிவைடர் அப்படின்னு போட்டு ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டவுன்லோட் இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பவுச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதில் நான் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மேலே எங்கேயும் உங்களுக்கு விரும்பினதை ஆட் பண்ணலாம். நான் சும்மா இப்போதைக்கு நான் இதை ஆட் பண்ணுறேன். நான் முதல் ஒரு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வெள்ளை கலரில் இருக்குது தெரியலை. நான் வந்து திருப்பி செட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்கை கிளிக் பண்ணால் கலர்ஸ் வரும். ஸோ அந்த கலர்ஸில் போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு கலரை வந்து நீங்கள் இதில் வந்து மாற்றி அமைக்கலாம். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ப்ளூ கலர் ஒன்று அதை கொடுத்துட்டு நான் வந்து ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு ஓகே ஆகிடுது. நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கொள்கிறேன், அதை பிரிப்பிச்சு கொள்கிறேன். ஓகே எனக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து கீழேயும் போடணும். ஸோ அதை கிளிக் பண்ணி போட்டு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இடது பக்கம் மேல்மூலையில் 3 புள்ளி கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண டூப்ளிகேட் இருக்குது, அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ ரெண்டு காப்பி ஆகிட்டு கீழே பாருங்கள். ஸோ இதை வந்து காப்பி பண்ண நான் என்ன செய்கிறேன்னா திருப்பி நான் என்ன செய்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டுட்டு இது இப்படி இருக்கக்கூடிய மற்ற பக்கம் தலைகளை மாற்றணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இதில் தான் ரொட்டேட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி நான் வந்து மாற்றி அமைச்சுக்கொள்கிறேன், தலைகளாக மாற்றி அமைச்சுக்கொள்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு சரியான இடத்துல நிற்குதா என்ன மாதிரி அப்படின்ட்டு. கலரை பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ பாருங்க இதை நான் வந்து ஒரு நேரடியாக ப்ளே ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ அதை மாற்றணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா முதலாவது வந்து லெட்டர்ஸையும் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வர மேலே வர ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி போட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஸ்டார்டிங் அனிமேஷன், அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். நான் இதில் வந்து வைப் ரைட்ன்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி போட்டு அதை நான் வந்து கிட்டத்தட்ட 2 இதில் வந்து விடுறேன். இப்போ வந்து ஸ்லோவாக வேறு வாரமாக இருக்கும். ஸோ அதை ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மற்ற ரெண்டாவதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணி போட்டு அது வைப் ரைட் கொடுத்துனா இதில் பார்த்தீங்கன்னா வைட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறத நான் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்து போட்டு அதே நான் வந்து 2 ஸ்பீடில் வந்து விட்டுக்கிறேன். ஸ்பீட்டை கூட்டினோம் அப்படின்னா வந்து ஸ்லோவாக வாரமாக இருக்கும் அதுக்காண்டி. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் 2 இங்கேருந்து அங்கேருந்து வாரமாக இருக்கும். ஸோ நடுவில் வார வெட்டிங் இன்விடேஷனே நான் வந்து இதை வந்து செய்யணும். ஸோ அதுக்கு நான் வந்து அனிமேஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி போட்டு இதில் பாருங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறோம். மேலேருந்து வாரதா விழுறமாக இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இதில் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு அதை நான் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓகே பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டின பாருங்கள் எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக வருது. இதே போல் பார்த்தீங்கன்னா அவுட்டுக்கும் கொடுக்கணும். ஸோ அவுட்டுக்கு நான் இதே போல் கொடுக்குறேன். ஃபேட் ரெண்டதை கொடுத்துக்கிறேன். ஃபேட் ரெண்டை கொடுத்துட்டு நான் வந்து 1.5 ஒன்றில் விட்டுக்கொள்கிறேன். ஸோ ஃபேட் ஆகிறதுக்கு மறைஞ்சு வந்து போகும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நான் வெட்டிங் இன்விடேஷனுக்கு அதாவது வெட்டிங் இன்விடேஷனை டைப் பண்ண அந்த லெட்டர்ஸுக்கும் கொடுக்கணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டிக்கருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபேட் ரெண்டு கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட மாப்பிளோட ஃபோட்டோ வீடியோ அதை ஆட் பண்ணணும். அது நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி போட்டு நான் திருப்பி லேயரில் போயிட்டு நான் வந்து மீடியான்றதை கிளிக் பண்ணுறேன்.
எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்பேன் வீடியோ உண்டு 2 கிளிப். அதை நான் ஒன்றை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை போட்டுக்கொள்கிறேன். ஸோ அது வந்து இதில் வந்துட்டு இது நான் வந்து இப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மறைஞ்சு கொஞ்சம் தவிர இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுண்ட சைஸ் வந்து சைடில் வந்து கூடவாக இருக்குது. அதை நான் கட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ க்ராப்பிங்ன்றதை கொடுத்துட்டு சைடில் வர இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கட் பண்ண அப்புறம் நான் இதை வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வடிவாக அரேஞ்ச் பண்ணி கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்துருந்தா அந்த லெட்டர்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து திருப்பி லேயரில் போயிட்டு ஸ்டிக்கர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. டவுன்லோட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஒன்றை கிளிக் பண்ணி போட்டு நான் வந்து இதை வந்து சைஸ் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் அதை போட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது ஓகே நான் இதை நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இது கீழே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேர் அடிக்கணும், குரூப் நேம் அடிக்கணும். ஸோ உங்களை சிம்பிளாக காட்டி தரேன். லேயரில் திருப்பி போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நான் வந்து இப்போ சும்மா அடிக்கிறேன் சூர்யா அப்படின்னு அடிச்சுட்டு நான் வந்து ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து லெட்டர் வந்துட்டு அதை நான் ஒயிட்டில் இருக்குது நான் அதை பிளாக்கு மாற்றிக்கொள்கிறேன். இல்லை ரெட்டுக்கு மாற்றிக்கொள்ள கூட இருப்போம். ஸோ ரெட்டுக்கு நான் மாற்றிக்கொள்கிறேன். ரெட்டுக்கு மாற்றிட்டு நான் வந்து எடுத்துன ஸ்டைலு மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ மாற்றியாச்சு. இப்போ நான் மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்டாக போடுறேன். சூர்யாண்ட பேருக்கு மேலே பாய்க்குரியது மற்ற கேர்ளுக்குரியது நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டி கொண்டு வரேன். ஸோ இப்படி போட்டாச்சு. இதே நாங்கள் வந்து அனிமேஷன் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதை வச்சு நான் உங்களுக்கு மிச்சத்தை வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதை சொல்லி தந்துட்டுருக்கேன். நான் வந்து இப்போ அந்த இமேஜ் அதில் நான் ஆட் பண்ண காட்டி தந்தேன். அந்த சூர்யாண்ட ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணாங்க, கிளிப் ஆட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்கோம். அது பிறகு குரூம்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எண்டு முடிகிறது பார்த்தீங்கன்னா ஒரே நேராக கொண்டு வைக்கணும். ஸோ நேராக கொண்டு வைக்கிறதுக்கு அப்படின்னா இப்போ உங்களை உதாரணத்துக்கு இது இப்படி இருக்குது அப்படின்னா நேராக கொண்டு வரக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு கிளிப்பை கிளிக் பண்ணி போட்டு அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து விட்டுட்டு பிறகு நீங்கள் இந்த நேராக கொண்டு வேண்டியதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு போக டெக் வைப்ரேஷன் பண்ணும். ஸோ அந்த இடத்துல விட்டிங்கன்னா சரி. ஸோ இப்போ நேருக்கு வந்துட்டுது. இதே போல் தான் நீங்கள் வந்து இந்த லேடி அதாவது லேடின்ற இமேஜும் அந்த வீடியோவும் அதுக்குள்ள நேமும் அதுக்குள்ள ஸ்டிக்கர்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஸ்டார்டிங் இன் அனிமேஷனுக்கு ஏன்னா நார்மலாக வரும். அவுட்டுக்கு நீங்கள் வேணுமென்னா நீங்கள் வந்து இந்த அனிமேஷன் வந்து மறையுது. ஸோ அது நீங்கள் மறையிறதுக்கு செய்யணுன்னா இதை கிளிக் பண்ணி போட்டு அவுட் அனிமேஷனை போய் நீங்கள் வந்து ஃபேட்ன்றதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா அது கடைசியில் போய் ஆட்டோமேட்டிக்காக மறைகிற மாதிரி இருக்கும். அது நீட்டாக இருக்கும். அதே போல் இந்த குரூப் மற்ற நேம் மற்ற இந்த ஸ்டிக்கர் இவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்கு அனிமேஷன் கொடுத்தேன். இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி கொடுத்துருக்க மேலே இந்த விழுந்து நிற்கிற மாதிரியும். ஸோ நேமுக்கும் மற்றதுக்கு மேலே கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா வைப் ரைட் கொடுத்துருக்கேன். ஸோ வலது பக்கத்துலேருந்து வார மாதிரி எடுத்து வார மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட டைமை லென்த்தை வந்து கூட்டி விட்டுருக்கேன். ஸோ அதே போல் அவுட்டுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேட்ன்றது கொடுத்துருப்பேன். ஸோ நைஸாக மறைஞ்சுன்னு போகிற மாதிரி இருக்கும். இதே இதை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இதுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு 2க்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெட்டிங் இது எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டார்டிங் எப்படி சொல்லியிருந்தோம் அதே போல் தான் நீங்கள் வந்து லெட்டர்ஸில் வெட்டிங் மற்ற டேட்டு மற்ற எங்கே நடக்க போகிறதெல்லாம் எழுதி போட்டு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸில் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. அதே போல் நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து இந்த இது வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ போட்டு டிசைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது இந்த இது வந்து கார்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த கார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு கார்ட் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அதுவும் லேயரில் போய்ட்டு நீங்கள் வந்து கார்ட் ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா லேயரில் போய்ட்டு மீடியான்றதை கிளிக் பண்ணி கார்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி போட்டு அதை நீங்கள் வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா அது காட்டும் பாரமாக இருக்குது, நீட்டாக இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் த டேட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இதுக்குரிய லிங்கும் கொடுத்துருக்கேன். அது லேயரில் போயிட்டு மீடியா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து நான் டவுன்லோட் பண்ண கொடுத்துருப்பேன். அதில் டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ சேவ் த டேட்டு இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த சேவ் த டேட்டுன்றது வந்துடும். ஸோ அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு கீழே நேமும் டேட்டும் போட போனால் டேட்டு நேமும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்ட்டு தெரியும். ஸோ அதை கொடுத்து போட்டு அதுக்கு மாதிரி இன் அனிமேஷனையும் அவுட் அனிமேஷனையும் கொடுத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல இது வந்து அந்த இடத்துல போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்கள் டைப் பண்ணுறதை மாற்றி அமைக்கிறதா இல்லை வந்து பேக்ரவுண்டை மாற்றி அமைக்கிறதா செஞ்சு நீங்களே சொந்தமாக கூட நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இல்லைன்னா இதுக்குரிய ஃபைலாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி நான் எடிட் பண்ண அவ்வளோ அப்படி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து மணமகண்ட கிளிப்பையும் மட்டும் நீங்கள் மாற்றுறது மூலமும் ஈஸியாக எடிட் பண்ணலாம். மாற்றி போட்டு கீழே வர நேம் சிலையும் நீங்கள் வந்து மாற்றினீங்கன்னா அனிமேஷன் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அது அப்படியே ப்ளே ஆகும். இல்லை நீங்கள் அனிமேஷன் மாற்றினாலும் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி
நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம 𝐻Tech Tech சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். கைமாஸ்டர் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை கைமாஸ்டர் எடிட்டிங்கில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கைமாஸ்டர் அப்படின்ட்டு போட்டிருப்போம். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா கைமாஸ்டர் எடிட்டிங் பண்ணுறது, கைமாஸ்டர் என்னென்ன எடிட்டிங்லாம் செஞ்சு அந்த காட்டியிருக்கோம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயே பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது 𝐻Tech Tech. நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.